இதை பாஸ்கருக்கு அனுப்புனா அவர் இதை எப்படி எடுத்துப்பாருன்னு எனக்கு தெரியல. பாஸ்கர் ஃபேமிலியில உள்ளவங்க இதை பார்த்தா என்ன நினைப்பாங்களோ? என்ன இது திரும்ப திரும்ப இப்படியே நடக்குது? இப்பதான் அத்தை மாமா சரவணன் எல்லாம் சந்தோஷமா இருக்காங்க. அதுவும் பார்வதி ஆசைப்பட்டவனையே கல்யாணம் பண்ணிக்க போறமேனு பூரிப்பா சந்தோஷமா இருக்கா. இப்ப போய் இந்த விக்கி இப்படி பண்றானே. இதுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் பார்வதி நிம்மதியா இருப்பா. என்னங்க, என்னாச்சு? ஏன் இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? உங்களை பார்த்தா ஏதோ யோசனையில் இருக்கிற மாதிரி இருக்கே. அது அது ஒன்றும் இல்லைங்க. ஒன்றும் இல்லாம தான் இப்படி தனியா வந்து உட்காந்துருக்கீங்களா? என்னங்க நீங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? எதையோ யோசிச்சுட்டு இருக்கீங்க, என்னன்னு சொல்லுங்க. இல்லைங்க, அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. கண்டுபிடிச்சிட்டாங்க. அர்ச்சனா குழந்தைய பத்தி பேசினாங்களே, அதை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கீங்களா? என்னங்க நீங்க, அர்ச்சனாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? என்ன சொன்னா நீங்க வருத்தப்படுவீங்கன்னு பக்காவா யோசிச்சு ஏதாச்சும் சொல்லிட்டே தான் இருப்பா. அவ சொன்னதெல்லாம் யோசிச்சுட்டு இருந்தா அவ்வளவுதான். இதுக்காக வருத்தப்பட்டு இருக்கீங்க? இல்லைங்க, அவளை பத்தி தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. இது அதை விட பெரிய பிரச்சனை. நான் சொல்றேன், ஆனா நீங்க டென்ஷன் ஆக கூடாது. சொல்லுங்க. நம்ம பார்வதியே அந்த விக்கி பிளாக்மெயில் பண்றாங்க. என்ன சொல்றீங்க? பார்வதி கொஞ்ச நாளாவே சந்தோஷமாவே இல்ல. கல்யாணம் நிச்சயமான பொண்ணு இப்படி இருக்காளேன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஞாபகம் இருக்கா, அன்னைக்கு நாம புடவெடுக்க போனப்ப கூட அவ டென்ஷனாவே இருந்தா. இன்னைக்கும் அதே போல ஒரு மாதிரி கண் கலங்கி நிக்கிறா. அந்த ராஸ்கல் விக்கி பழைய போட்டோஸ் எல்லாம் வச்சுட்டு அவளை மிரட்டிட்டு இருக்கான். பாஸ்கர் கிட்ட தர போறேன்னு மிரட்டிட்டு இருக்கான். அவ ரொம்ப பயந்துருக்கா. என்ன தைரியம் இருந்தா அவன் இந்த மாதிரி செய்வான்? முதல்ல இருந்தே பார்வதி விஷயத்துல அவன் மேல கொலை வெறியில இருந்தான். மார்க்கெட் பிரச்சனையில வாங்கி கட்டிக்கிட்டு மறந்துட்டான்னு நினைக்கிறேன். அவனால சும்மா விடக்கூடாதுங்க. ரொம்ப துளிர் விட்டு போயிருச்சு. அவன் இப்ப என்ன பண்றன்னு பாருங்க. ஏங்க என்ன நிதானமா இருங்க ப்ளீஸ். அவன் ஒரு விஷப்பாம்பு, ரொம்ப டேஞ்சரான ஆளு. அதுக்காக அவனுக்கு பயந்துகிட்டு அவன் பண்றதெல்லாம் பண்ணிட்டு விட்டுட்டு போக சொல்றீங்களா? இல்ல பார்வதி வாழ்க்கை தான் நாசமா போட்டுன்னு வேடிக்கை பார்க்க சொல்றீங்களா? எப்படிங்க விட சொல்றீங்க? எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவனை சும்மா விட போறது இல்லை. ஏங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க. உங்க ஆத்திரம் தப்பு இல்ல, உங்க அவசரம் தான் தப்பு. நான் சொல்றத கொஞ்சம் முழுசா காது கொடுத்து கேளுங்க. ஏங்க, காசு பணம் இல்லைன்னா பரவாயில்லைங்க. மனுஷனுக்கு மான மரியாதை ரொம்ப முக்கியம். அதை இழந்துட்டுலாம் வாழ முடியாது. தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அந்த விக்கிய வழிக்கு கொண்டு வர என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. சொல்லுங்க. இதாங்க என்னோட பிளான். இதெல்லாம் நடக்கும்னு நினைக்கிறீங்களா? இது வரைக்கும் நான் சொன்னதெல்லாம் நடந்திருக்குன்னு நம்புறீங்களா? அது போலதாங்க இதுவும் நடக்கும், நம்புங்க. சரிங்க, வாங்க போலாம். வந்துட்டான், ஃபோன் பண்ணிட்டான். இப்போ என்ன செய்யறது? சும்மா பொண்ணுங்களை ஒரு போட்டோவுக்கே பயமுறுத்த முடியும்னு ஆண்கள் காலங்காலமா நம்பிட்டு இருக்காங்க. மிரட்டுறவங்களுக்கு அடிபணிஞ்சு போறதுங்கிறது நம்மள மேற்கொண்டு மிரட்டுறதுக்கு நாம கொடுக்குற லைசன்ஸ். அது ஒரு நாளும் பண்ணாத பார்வதி. திரும்ப விக்கி கால் பண்ணுவான். அவன்கிட்ட குரல்ல எந்த பயமும் இல்லாம தெளிவா திடமா தைரியமா உன்னால என்ன பண்ண முடியுமோ பாத்துக்கன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிடு.
நான் எதுக்கு பயப்படணும்? நான் என்ன தப்பு பண்ணேன்? நோ, நான் பயப்பட மாட்டேன். ஹலோ. பரவாயில்லையே பாரு, கடைசி ரிங்ல போன் எடுத்துட்ட. என்ன வேணும் சொல்லு. அதான் தேவையானதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேனே. இனிமே பதில் சொல்ல வேண்டியது நீதான். என்னால உனக்கு பதில் சொல்ல முடியாது. அந்த போட்டோவை வச்சு என்ன மிரட்டி உன் வழிக்கு கொண்டு வரலான்னு பாக்குறேன். அது நடக்க போறதில்ல. ஏய், என்ன குரல்லாம் ஒசருது? நான் என்ன சும்மா சொல்றேன்னு நினைச்சியா? அன்னைக்கு உங்க அண்ணனை ஸ்டேஷன்ல புடிச்சு எப்படி உட்கார வச்சுன்னு பார்த்தல்ல, மறந்துட்டியா? அதே எங்க அண்ணன் கிட்ட நீ எப்படிலாம் அரை வாங்கிட்டு ஓடுன, அத நீ மறந்துட்டியா? ஓ, அப்ப நான் சொன்னதை நீ செய்ய மாட்ட. ஆ? முடியாதுடா, செய்ய முடியாது. உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. உன் சொண்டு விரல் நகம் கூட என் மேல படாது. ஏய், ஏய், அவ்வளவு திமிராயிடுச்சாடி உனக்கு? ஏய், உன்னை சும்மா விட மாட்டேன்டி. நான் அடிப்பட்ட பாம்பு, கொத்தமா விட மாட்டேன். ஒண்ணு நீ எனக்கு கிடைக்கணும், இல்ல நாசமா போகணும். இப்ப பாரு. விக்கி, சொல்லுங்க விக்கி. ஓகே விக்கி, நாளைக்கு நான் வரேன். நம்ம அங்க பேசிப்போம். நீ பொருடி, மொத்தமா உன் கல்யாணத்தையும் முடிச்சு காமிக்கிறேன். டேய், என்னடா நீ சொன்னது பாஸ்கர் நம்பிட்டானா? வருவானா? பின்ன வராமையா? டேய், அதெல்லாம் கரெக்டா வருவான்டா. டேய், அத வந்துட்டான் பாரு. ஹாய் ப்ரோ. ஹாய். 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 என்ன விக்கி, வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? இல்ல இல்ல, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா ஒரு முக்கியமான விஷயம் பாஸ்கர், அதுவும் உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்டது. அதனால தான் உன்னை அவசரமா வர சொன்னேன். என் வாழ்க்கை சம்மந்தப்பட்டதா? ஆமாம் பாஸ்கர். ஆக்சுவலா நான் உன்கிட்ட ஒரு விஷயத்தை மறைச்சிட்டேன். இப்ப கூட சொல்லலாமா வேணாமான்னு யோசிக்கிறேன். இருந்தாலும் உங்க வாழ்க்கை வீணாயிடக்கூடாதுன்றதுக்காக நான் சொல்லிடுறேன். என்ன விக்கி, ஓவர் பில்டப்பா இருக்கு. என்னவா இருந்தாலும் தயக்கம் இல்லாம சொல்லுங்க. ஒன்னும் இல்ல பாஸ்கர், நீ கல்யாணம் பண்ணிக்க போற பார்வதி இருக்கால, அவ சரியில்லை பாஸ்கர். விக்கி, பாத்தியா, நீயே ஷாக் ஆகுற. அதான் எனக்கு சொல்லவே ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல இல்ல, நீ சொல்லு. என்னன்னு சொல்றது, அவ உன்னை கல்யாணம் பண்ணிக்கிற வேலையை ஒரு பக்கம் பார்த்துக்கிட்டே எனக்கு ரூட் போட்டா. என்கிட்ட வந்து ஒரு மாதிரி வழிஞ்சு வழிஞ்சு பேசுறா. எனக்கே ஒரு மாதிரி இருந்துச்சு பாஸ்கர். பாஸ்கருக்கு துரோகம் பண்ணாத, அது தப்புன்னு சொல்லி பார்த்தேன். அவ கேட்கவே இல்லை. நான் உன்கிட்ட சொல்லிடுவேன்னு சொன்னதுக்கு தாராளமா சொல்லிக்கங்கன்னு சொல்றா. பாஸ்கர் எப்படி இருந்தாலும் என்னதான் நம்புவாருன்னு சொன்னா. நான் உன்னை பத்தி தப்பு தப்பா சொல்லி நம்ம ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுவேன்னு சொல்ற பாஸ்கர். என்ன ப்ரோ சொல்ற? அப்புறம் என்னாச்சு? எனக்கு எக்காரணத்துக்கு கொண்டு உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை இழக்கவும் விரும்பலன்னு சொன்னேன். அவ சொன்னதை செஞ்சிருவா போல இருந்துச்சு. அதனால வேற வழி இல்லாம அவ கூப்பிட்ட இடத்துக்கு போயிட்டு வந்துட்டேன் பாஸ்கர். போய்
போய் சரி அதெல்லாம் விடு பாஸ்கர். அவ எதுக்கோ ட்ரை பண்ணா, இல்ல நான் அசைஞ்சு கொடுக்கல. இதெல்லாம் சொன்னா நீ நம்ப மாட்டியேன்னு அவ கூட சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டேன். இங்க பாரு. போட்டோல எடுக்க முடிஞ்சது இவ்வளவுதான். ஆனா அவ இதை விட மோசமா நடந்துக்கிட்டா. பாஸ்கர், ஏய் என்னடா என்கிட்டயே வந்து பார்வதியை பத்தி தப்பா பேசுறியா? என்னையே நீ நம்ப வைக்க பாக்குறியா? ஐயோ பாஸ்கர், நான் சொல்றதெல்லாம் உண்மை பாஸ்கர். ஏய் அடிச்சு பல்லகில எல்லாம் உடைச்சிருவேன். வாய மூடுறா. டேய் சரவணன் வந்து என்ன பார்த்தாரு, நடந்த எல்லாத்தையும் சொன்னாரு. எல்லாத்தையும் ஒன்று விடாமல் சொல்லிட்டேன். இதுக்கு மேலே நீங்கள் தான் முடிவெடுக்கணும். என் தங்கச்சி பார்வதி விக்கியும் லவ் பண்ணதெல்லாம் உண்மைதான். ஆனால் அவன் எப்போ தப்பானவன்னு தெரிஞ்சதோ அந்த நிமிஷத்துலேருந்து அவள் விலகிட்டா. அதான் அவன் இந்த மாதிரி வில்லத்தனமாக இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். நான் சொன்னது உண்மையா பொய்யான்னு நீங்கள் வேணா பார்வதி கிட்ட கூட விசாரிச்சு பாருங்க. ஐயோ அதெல்லாம் எதுக்கு? அதெல்லாம் தேவையில்லைங்க. எங்க வீட்லயும் பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்க. பாஸ்கர், நான் உன்னை பத்தி எவ்வளவு நல்லா மதிப்பு வச்சிருந்தேன் தெரியுமா? நீ ரொம்ப நல்லவன், தன்மையானவன் நினைச்சேன். என்னை யாரே தெரியாதப்போ நீ தேடி வந்து உதவி பண்ணன்னு உன் மேல நன்றியோட இருந்தேன்டா. அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு இப்பதான் புரியுது. எப்படி உன்னால இவ்வளவு சீப்பா நடந்துக்க முடியுது? நீ பெரிய இவன், உங்ககிட்ட நிறைய பணம் இருக்குன்னா அதுக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையில விளையாடுவியாடா? தொலைச்சிருவேன் ராஸ்கல். இந்த நீ வாங்கி கொடுத்த புடவை, இந்த நீ வாங்கி கொடுத்த மோதிரம், இனிமேல் நீ பார்வதி பேரை உச்சரிக்க கூடாது. என் மூஞ்சிலேயே முழிக்காத. டேய் நல்லா 2 குடும்பமும் சேர்ந்து மொத்தமா உன் மூஞ்சில கறியை பூசிட்டாங்கடா. பார்வதி, அழுதது போதுமா? இன்னையோட இந்த பிரச்சனை ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. விஷயம் வெளியே தெரிஞ்சா என்ன ஆகுமோ, இதுல இருந்து எப்படி தப்பிக்க போறோன்னு மனசுக்குள்ள வச்சு நீ பயப்பட வேண்டிய அவசியம் இருக்காது. இனி நீ தைரியமா நிம்மதியா இருக்கலாம். பாரு, இனி எக்காரணத்தை கொண்டு நீ அழவே கூடாது. உன் எதிர்காலத்தை பத்தி யோசி. இல்லண்ணா, எனக்கு இன்னும் அந்த நடுக்கம் போகவே இல்லை. நான் இவ்வளவு நாள் எவ்வளவு முட்டாளா இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது என் மனசு கூசுதுன்னா. ஏங்க, நீங்களாவது சொல்லுங்க, பாத்துக்கிட்டே இருக்கீங்க. ஏன் பார்வதி, நீ ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி ஏன் கோணி குறுகிட்டு இருக்க? முதல்ல அழுகி நிறுத்து. நீ கல்யாண பொண்ணா புதுசா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு அவ்வளோ சந்தோஷமா பாக்குறவங்க கண்ணு முன்னாடி ஃப்ரெஷ்ஷா இருக்க வேண்டிய நேரம் இது பார்வதி. இப்படி கண்டதே நினைச்சு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. உன்னை அழிக்க வந்த பெரிய கண்டம் காத்துல கலந்த சாம்பல் மாதிரி காணாம போயிடுச்சு. சந்தோஷமா இரு பார்வதி. அதை விட்டுட்டு சின்ன புள்ள மாதிரி கண்ணத்தோட.
நீங்க மட்டும் இல்லைன்னா நான் என்ன இருப்பேன்னு நினைக்கவே பயமா இருக்கு. நிறைய தடவை சூசைட் கூட பண்ணிக்கலாம்னு தோணுச்சு. ஆனா அந்த அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல. இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாம இப்படியே போயிருந்துச்சுன்னா நான் நிச்சயம் பைத்தியமா இருப்பேன். நம்ம குடும்பத்துக்கும் தீராத கெட்ட பேரு வந்திருக்கும். நல்ல பையனை பாக்குறதுக்கு தான் அப்பா அம்மா அண்ணா அண்ணி இருக்கிறப்போ நான் நினைக்கிறத விட நல்ல பையனை பார்த்து வைப்பீங்கன்னு நான் எப்படி நம்பாம போனேன். இந்த விஷயத்துல இப்படி அவசரப்பட்டு ஒரு அயோக்கியனை நம்பினது என்னை எங்க கொண்டு வந்து விட்டுருக்கு பாத்தீங்களா? ஏய், நாங்கெல்லாம் எதுக்கு இருக்கோம்? உனக்கு ஏதாவது அப்படி ஆக விட்டுருவோமா என்ன? நீ அழாத பார்வதி. பாரு ப்ளீஸ் இங்க பாரு, ஒண்ணும் இல்ல, அழாத. இனிமேல் நீ பயப்படவே தேவையில்லை. அதான் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சுல. நிஜமாவே நீங்க எனக்கு கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. நீங்க தலையிடலனா இந்த விஷயம் இவ்வளவு சீக்கிரம் முடிஞ்சிருக்காது. நான் எந்த தப்பும் பண்ணிருக்க மாட்டேன்னு என்ன நம்பி என்னை ஏத்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றிங்க. பாரு என்ன பார்வதி, நமக்குள்ள எதுக்கு இதெல்லாம்? அந்த பையன் மட்டும் இல்ல, இந்த உலகத்துல உன்னை பத்தி யார் தப்பா பேசினாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா நீ சரவணனுடைய தங்கச்சி, உங்க அண்ணி சந்தியா. இது ஒண்ணு போதும் உன்னை கண்ணை மூடி நம்புறதுக்கு. இந்த மாதிரி அண்ணனும் அண்ணியும் கிடைச்சதுக்கு நீ ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இதுல நானும் உங்க குடும்பத்துல ஒண்ணு சேர போறேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப நன்றி பாஸ்கர். இந்த விஷயத்தை என்னையோட மறந்துடுங்க. இதனால பின்னாடி உங்களுக்கு எந்த மனஸ்தாபமும் வந்துடக்கூடாது. என்னங்க சொல்றீங்க நீங்க? அப்படி நினைக்கிற அளவுக்கு பார்வதி மேல ஒன்னும் எந்த குத்தமும் இல்ல. ஒருத்தரை நம்பி காதலிக்கிறது ஒரு நல்ல லைஃப் பார்ட்னரா வருவான், நம்மள கடைசி வரைக்கும் நல்லா பார்த்துப்பாங்கிற நம்பிக்கையில தான். இப்படி பொய்யா நடிச்சு அந்த நம்பிக்கையை சதிக்கிறவன் தான் தப்பானவன். ஏமாறுறது நம்ம தப்பு ஒண்ணும் இல்லையே. இன்ஃபேக்ட் இதுல என்னோட சீனமும் கூட இருக்கு. அந்த பையன் நல்லவனா இருந்திருந்தா இன்னைக்கு பார்வதி எனக்கு கிடைக்காம போயிருப்பான்ல. நானும் உங்க வீட்டு மருமகனாவே ஆயிருக்க முடியாது. என்னை பொறுத்த வரைக்கும் நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான். உங்களை நினைச்சா ரொம்ப பெருமையா இருக்கு பாஸ்கர். உங்களோட ஒரு பெஸ்ட் லைஃப் பார்ட்னர் பார்வதிக்கு எங்க தேடினாலும் கிடைக்காது. You are such a great human being. என்னங்க பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க? நான் சின்ன பையங்க, அவ்வளவுதான். என்ன பார்வதி, இப்ப சந்தோஷமா? இப்போ அது கொஞ்சம் சிரிக்கலாமே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்பதான் பார்வதி முகத்துல சிரிப்பே வருது. இந்த சிரிப்பு உன்னோட முகத்துல நிரந்தரமா இருக்கணும். இந்த விஷயத்தை பத்தி அடியோட மறந்துட்டு உங்க ஃபியூச்சர் பத்தி யோசிக்க ஆரம்பிங்க. என்னென்ன பண்ணலாம், எங்கெல்லாம் போகலாம், அது இதுன்னு குடும்பத்தை பத்தி நிறைய யோசிங்க. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் வாழ்க்கையை ஃபேஸ் பண்றதுக்கு இப்பவே தயாராக ஆரம்பிச்சிருங்க. என்ன என்னைக்குமே என்ன பார்க்காத மாதிரி பாக்குறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கரெக்டாக தான் சொல்கிறீங்க. நடந்ததே நினச்சிக்கிட்டு இருந்தா எதுவும் பண்ண முடியாது இல்லை. அடுத்து என்னன்னு போனால் தான் வாழ்க்கையை ஓட்ட முடியும். பொதுவாக அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நம்மள மாதிரி மிடில் கிளாஸ் குடும்பங்களுக்கு எப்படி மன உளைச்சலை தரும் தெரியுமா? பெரியவங்களா இருந்தால் கூட கலங்கி போய் நின்றுடுவாங்க. ஆனால் நீங்கள் இதை பற்றி சரியாக புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ நீங்கள் தெளிவாக பண்ணிட்டீங்க. நீங்கள் என்கிட்ட சொன்னப்போ கூட நான் நம்பலைங்க, ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அப்படியே நடந்துருச்சு. நீங்கள் மட்டும் இல்லைன்னா நான் நேரில் போய் சண்டை போட்டு கைகலப்பாகி
இன்னொரு வாட்டி போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிருக்கணும். அந்த வகையில பார்த்தா மொத்த பிரச்சனையும் சுமூகமா தீர்த்து வச்சதே நீங்க தான். ஐயோ, திரும்ப என்ன புகழ ஆரம்பிச்சிட்டீங்களா? பார்வதிக்கு ஒரு பிரச்சனைன உடனே அண்ணனா நீங்க பதறி துடிச்சிட்டு ஓடி வந்து நின்னீங்கல்ல, அப்படிதான் அண்ணியா நானும் வந்து நின்னேன். இதுல நன்றி சொல்ல என்னங்க இருக்கு? எல்லாரும் ஒரு குடும்பம்னு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தருக்கு ஒண்ணுனா எல்லாரும் தானே வரணும். அப்பனா நானும் உங்களுக்கு ஒரு தடவை நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ பாஸ்கர், நீங்களுமா? ஆமாங்க, நிஜமாவே நன்றி. என்ன பாஸ்கர் இது? நாங்க தான் உங்களுக்கு நன்றி கடன் பட்டிருக்கோம். பார்வதியை பத்தி ஒரு துளி கூட தப்பா நினைக்காம துணையா நிக்கிறீங்களே, நீங்க எங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா வர்றதுக்கு நாங்க தாங்க கொடுத்து வச்சிருக்கணும். போதுங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள இப்படி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் நன்றி சொல்லிக்கிட்டே இருந்தா பாக்குறவங்களுக்கு ஒரு மாதிரியா இருக்காது? வாங்க போலாம். வாங்க. அப்படியே பார்வதி போற வழியில நம்ம எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி தருவா. வாங்கி தருவியா? ஐஸ்கிரீம் கடையவே வாங்கி தருவேன். ஆனா பாஸ்கர் தான் அன்னைக்கு காசு கொடுக்கணும்.